வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. என்ன காரணம் தெரியல வீசே வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டிலேருந்து பவானியோட பையன் வந்து வராங்க. இவங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அப்படின்னு மித்ரா வந்து கேட்குறப்ப, இவரு வேற யாருமே இல்ல. என்னோட பையன் தான். இப்ப தான் வந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரம்னு பார்த்து ஆதி அப்படியே ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. நல்லா இருக்கியாடா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னமும் அப்படியே இருக்கியேங்கிற மாதிரி ஆனந்துக்கிட்ட வந்து மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா ஆனந்துக்கு முன்கூட்டியே வந்து தெரியும் பாரதி யாருன்னு, நம்ம ஆதி யாருன்னு. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னங்கிற மாதிரி கஞ்சாடையிலேயே பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் அப்புறமேட்டு உன்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே சில பல பூஜையெல்லாம் வந்து ராஜலட்சுமி தலைமையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து குச்சியெல்லாம் வந்து ஊன்றாங்க. இனிமேட்டு வாழ்க்கை ஜம்முன்னு எந்த விதமான தடையும் இல்லாமல் நிம்மதியாக வந்து என் பேத்திக்கு வந்து கிடைக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் யாருங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பார்க்குறாப்புல. பார்த்தா நல்லாவே வந்து தெரிஞ்சிருது. இதை பார்த்த உடனே உச்சக்கட்ட கோவம் அடையிறாங்க அந்த இடத்துல. அப்போ எப்படி எனக்கு ஆதரவாக இருந்தீங்களோ இன்னி வரைக்கும் அதே போலயே இருக்காரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, எல்லாரும் இருக்கிறப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிற விஷயத்த வெளியில் காட்டிக்க கூடாது அப்படின்னு ஆனந்த் ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பாரதி அண்ணி தான். அப்பையிலேருந்து என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எல்லாமே வந்து தெள்ள தெளிவாக வந்து பக்கத்துல இருந்து கைட் பண்ணதே பாரதி தான். அதனால அவங்களுக்கு பாரதி மேலே ரொம்பவே வந்து அன்பு பாசம் பாண்டிங் அதிகம். அன்னிக்காக நான் குரல் கொடுக்காம வேறு யார் கொடுப்பா? அண்ணி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அமைதியாக இருக்கணும், அதை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு எப்படி இது எல்லாம் வந்து தெரியாதமாக இருக்குது? அதுதானே ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து அண்ணி நான் உங்ககிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னேன். அப்பன்னு பார்த்து ஏங்க உங்கள் பையன்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாரதி ஆதியை பற்றி தெரியாதா? நீங்கள் வேற, அவன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எல்லாத்தையுமே மறந்துருப்பான். நீங்கள் வேற அப்படின்னு சொல்லும்போது அது என்னமோ வாஸ்தவம் தாங்கிற மாதிரி சுதாகர் வந்து சொல்லிட்டு போனோன்னே யாருக்கும் தெரியாமல் பால்கனியில் நின்று அப்படியே யதார்த்தமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி என்னண்ணி ஆச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு வந்து நடக்குது? உங்கள் மேலே அண்ணனுக்கு என்னதான் கோவம்? எனக்கு சுத்தமாக வந்து புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நீ இல்லாமல் சில பல ஆண்டெல்லாம் ஆயிடுச்சுல்ல, அப்போ நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. நானும் அவரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாரு? நான் வேணா பேசட்டுமா? நீ பேசினாலும் அவருக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வராதுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த மித்ரா இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? எதுக்காக அம்மா இப்படி வந்து ஆதரவாக வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அம்மாவை பற்றி நான் எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? காலப்போக்கில் நீயே தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. இப்போதைக்கு எதை பற்றியும் நான் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு பாரதி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி அண்ணி, அம்மா கூட உங்களை போல தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் அதிரடி பண்ணுறேன். யார் அண்ணி அது? மித்ரா. அவ உங்கள் வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்கா. நான் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன். வெளிநாட்டிலேருந்து வந்தால் எல்லாமே மாறி நான் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்பேன்னு நினச்சிங்களா? நான் பழைய ஆனந்து தான். அதுவும் நீங்கள் தானே என்ன சேஞ்ச் ஓவர் பண்ணீங்க. வாழ்க்கைனா பொறுப்புனா என்னன்னே தெரியாத ஆள் இப்போ ஆதி அண்ணன் அளவுக்கு இல்லாட்டாலும் நானும் ஓரளவு நல்லாவே வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உன்னை பற்றி தான் தெரியுமேடா, நானும் அப்பப்போ உன்னோட கம்பெனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்னு நம்ம பாரதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீயும் மறந்துருப்பேன்னு நினச்சேன். என்ன நீ சொல்கிறீங்க? நான் எப்படி உங்களெல்லாம் மறப்பேன்? நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இனிமேட்டு என்னோட ஆட்டமே வேறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா, ஆனால் நீ யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயத்த
காட்டிக்கக்கூடாது. காட்டிக்காம நீ எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். நீங்க முதல்ல அனுமதி குடுங்க. நான் பார்த்துக்கிறேன். முன்னாடி நான் எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுவேன். இப்ப நான் ஸ்மார்ட் ஒர்க் செய்யறதில என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் என்னோட அடுத்த செயல்பாடே வந்து செய்ய போறேன். அண்ணி நான் உங்களுக்காக நிக்கலாம்ல, மூவ் பண்ணலாம்ல. ஆமா, அவளும் என்ன பார்த்து ஓவரா தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொன்னு என் பசங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலா சோபால ஆனந்த் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கால் மேல் கால் போட்டு. மித்ரா வந்து வராங்க. நீங்க எப்படி வந்து எங்க அண்ணன லவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்கும்போது, எங்க லவ் ஸ்டோரியெல்லாம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கயேன், அது ரொம்ப தூரத்துக்கு போய்க்கிட்டே இருக்கும். போய்க்கிட்டே இருக்குமா? இந்த அளவுக்கு வந்து நக்கல் அடிச்சு பேசுறியா? அப்படின்னு சொல்லி கோவத்த அதிகமா ஆகணுங்கிறதுனால தான், இது மாரிலாம் அவங்க வாயாலேயே கேட்குறாங்க. பாரதிய இந்த வேலை செய், அந்த வேலை செய், கீழ வந்து மாப் போடு, தரையெல்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்கணும், ஒட்டடை அடின்னு எல்லாரும் புடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா மித்ராவும் செம்மையா வந்து கோவம் வருது. இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கிட்டு இருக்கல்ல, நான் நைட்டு வந்து பதிலடி குடுக்க வரேன். கண்டிப்பா வருவேன்னு, நம்ப ஆனந்த் வந்து பிரில்லியன்ட்டா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம், அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து எதார்த்தமா, "என்னப்பா நீ மித்ரா மேல செம்ம கோவத்துல இருக்க போல இருக்கு. மக்களே இந்த வேலை வாங்கிட்டு இருக்காய்ங்க, அண்ணனும் தம்பியும். இதெல்லாம் பார்க்காதீங்க. என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு, அப்படியே மாடிக்கு வந்து போறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணும். அதுக்கேத்தா மாரி போர்வை, ஜமக்காலம் இது எல்லாத்தையும் கட்ட எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. முகமூடியிலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப வெளிச்சமா இருக்கு. அதையும் அணைக்கிற அளவுக்கு என்னென்ன செய்யணும்? இந்த வீட்ட வந்து சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே வீட்டுக்கு வெளிய வந்து வராங்க. எந்த இடத்துல வந்து பவர் இருக்கு? எந்த நேரத்துல எப்படி வந்து வெளியில போலாம்? அப்படின்னு ஃபுல்லா வீட்ல வந்து எல்லாத்தையும் வந்து இன்ச் பை இன்ச் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த பாதையில போனா, எந்த பாதையில வரலாம்? இருட்டுல இருந்தா கன்வீனியன்ட்டா இருக்கணுங்கிற மாரி, அவங்க எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம், அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "என்ன தம்பி, நீங்க எல்லா இடமும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் வந்து புது வீடா இருக்குல்ல, அதனால தான் நான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன்." "சுதாகர், நீங்க நல்லா செலவு பண்ணி கட்டியிருப்பீங்க போல இருக்கு." "ஆமாம்ப்பா, அந்த காலத்திலேயே 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கட்டினேன். இன்னமும் புதுசு போல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தாலும், இப்ப கட்டின வீடு மாரியே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்கேன்." "ஆ, கட்டுவ கட்டுவ. யார் வீட்டு காசு இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, "சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பவர வந்து கட் பண்ணிட்டு, நம்ப ஆனந்த் மாட்டுக்கும் களத்துல வந்து இறங்குறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மித்ரா இனிமேட்டு செம்மையா வந்து சிக்க போறாங்க ஆனந்த் கிட்ட.